ஹலோ சொல்லுங்க. எங்க இருக்க? ஸ்டாண்ட்ல தான். எனக்காக காஃபி ஷாப்க்கு வர முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். சரி வரேங்க. ஓகே பை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, என்னால ஆமா, நம்பவே உனக்கு முடியல. அந்த ட்ரெக்கிங் ஞாபகம் Oh இருக்கா? yeah, that would be really fun, right? ஆமா. Oh really? And Hi, ராஜு. வா உட்காரு. இவன் தான் ராஜு, கிரேட் ட்ரம்மர். இவன் வாசிக்காத கல்யாணமே இல்ல. அப்பெல்லாம் இல்லைங்க. இப்பெல்லாம் இவன் 4 வார்த்தை பேசினா அதுல 2 வார்த்தை உங்களை பத்தி தாங்க இருக்கு. ராஜு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உனக்கு தான் கொடுக்கறேன். நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி இருந்து பாத்துக்கணும். பேண்ட் உன்னோட தான், நீ தான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுப்ப. எல்லாம் என் நேரம்டா. காதலிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு பேண்ட் வாசிக்கணுமா? என்னது? ஒன்றும் இல்லைங்க. பணத்தை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அட்வான்ஸ் எதாவது வேணுமா? இல்ல வேண்டாங்க. என்னடா இங்க வந்து படுத்திருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? விடுமா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. எப்ப பார்த்தாலும் சும்மா இப்படியே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னாச்சுப்பா உனக்கு? எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன்? நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும்ன்றது தானடா என்னோட ஆசை. சாரிம்மா, இது கோவத்துல கத்திட்டேன். என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல. புஜுக்கு கல்யாணமா? நாம எது வேணா ஆசைப்படலாம், ஆனா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு இல்லைல்ல. நாளைக்கு தானே செலெக்ஷன்ஸ். நாளைக்கு நான் என்னோட அப்பாவோட வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன்டா. இந்த கிரவுண்டில் என்னோட ஆட்டம் இதோடு முடிஞ்சிருச்சுடா. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கையே என்னை விட்டு போன மாதிரி இருக்குடா. இப்போ நான் இந்த கிரவுண்டை விட்டு போய் தான் ஆகணும். உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல டீச்சர் நீங்க என்ன ஆவீங்கன்னு கேட்டப்போ பெரிய ஹாக்கி பிளேயர் ஆவன்னு நீ சொன்ன, பெரிய ராக் பேண்ட் பிளேயர் ஆவன்னு நான் சொன்னேன். நம்ம கிளாஸ்ல எல்லாருமே சிரிச்சிட்டானுங்க. அப்போ முடிவு பண்ணோம், அன்னைக்கு அங்க சிரிச்ச ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம யாருன்னு காட்டணும்னு நினைச்சோம். நம்மளால அதை பண்ண முடியல. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாதுடா. நம்ம என்ன ஆகணும்னு தலையில் எழுதியிருக்கோ நடக்கிறது தான் நடக்கும். சரி. வணக்கம் சார். தனா உள்ள வாப்பா. நம்ம மூர்த்தியோட பையன் வாயா தன்ராஜ், இந்தா உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உங்க அப்பா பேரை நீ தான் காப்பாற்றணும். கவனமா வேலை பாரு. ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். தனா இந்தாப்பா சாவி. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னு தெரியுமாடா? எதையும் எப்பையும் யார்கிட்டையும் கேட்காத ஒரு ஆளு. அன்னைக்கு என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? என்னடா புதுசா பணம் கேட்கிற, காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தா ஜெயிச்சிருவானா? பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கான். அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது எனக்கு முக்கியம் இல்ல.
ஒரு அப்பாவா என் கடமையை நான் செய்யறேன்டா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்புறம் என்ன வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரி அங்கிள். நான் வரேன். Number 1, B. Amalraj. Number 2, A. Madhu. Number 3, I. All the best, Praveen sir. Kumar. Number 4, நல்லா ஆடணும், சரியா? N. Lokesh. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. Number 5, S. Rajesh. Number 6, I. Ajay Come on Kumar. boys, come on, give your best. Number 7, N. Good Prasad. luck. Number 8, A. Ravi. பாத்து. Number 9, M. Chakravarti. Number 10, Dana. Number 10, Dana. சார், அவன் வந்துட்டு இருக்கான் சார். ஒரு 5 minutes டைம் கொடுங்க சார். அவன் இப்போ வந்துருவான் சார். Okay. ப்ளீஸ் சார். டேய் தனா. டேய் தனா. வா ஏறு. அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் மேட்ச் வந்திருப்பேன்ல. டைம் ஆயிடுச்சுடா. எல்லாம் ஏய், ஓகே t-shirt எங்கடா? இந்த புடிச்சுக்கோ. சாருக்கு கால் பண்ணியா? கால் பண்ணிட்டேன்டா. டென்ஷன் ஆகாத, 10 மினிட்ஸ்ல போயிடலாம். சரி நீ வேகமா போ. ஒரே செலக்ட் ஆகுற, ஓகேவா? சரி சரி. அவ்வளவுதான். Come on guys. Yeah. Number 10, Dana. சவுத் ஜோன்ல இருந்து செலக்ஷனுக்காக வந்த 2600 ஹாக்கி பிளேயர்ஸ்ல 3 பிளேயர்ஸை மட்டும் நேஷனல் டீமுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. முதல் கார்டு உனக்கு தான் கொடுத்திருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பாத்துக்கணும். பேண்ட் உன்னோட தான். நீ தான் பெஸ்டா பண்ணி கொடுக்கணும். உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார்? நீங்க இப்ப மட்டும் கிடைக்கலன்னா மோஸ்ட் வாண்டட்னு போட்டோ போட்டு போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டியிருப்பேன். எங்க? அன்னைக்கு நீங்க கல்யாண பத்திரிக்கையை எடுத்துக்காம போயிட்டீங்க, அதான் கொண்டு வந்தேன். ஹாப்பி மேரிட் லைஃபுங்க.
ஒரு தடவை ஓபன் பண்ணலாமே. இந்த ராஜு கிரேட் ட்ரம்மர் தெரியுமா? இவன் வாசிச்சா மக்கள் எல்லாரும் ஆட்டம் போடுவாங்க. கல்யாணம் ஷரத்க்கு, எனக்கு இல்ல. நம்ம முதல் சந்திப்பு தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் நடந்தது. கங்க்ராட்ஸ் தானா. தேங்க்யூ சார். உங்க அப்பாவை பத்தின விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உன் அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. நீ நினைச்சதை சாதிப்பன்னு நம்பினாரு. சாகறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன். நான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் சார். என் பையன் பேர் தனா, ஹாக்கி பிளேயர். அவன் என்ன செய்யறான், என்ன சம்பாதிக்கிறான்னு சொல்கிறத விட அவன் எவ்வளவு நல்ல பையன்னு சொல்கிறான் சார். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் பையன் நேஷனலுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சம்மந்தம் பார்க்குறதா கேள்விப்பட்டேன். என் பையனும் உங்கள் பொண்ணும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. எந்திர அந்த உருப்படாதவனுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா? மரியாதையை வெளில போடா. நீங்கள் அவனை தேடி வர வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நான் வரேன் சார். நான் பொண்ணை பெத்தவ இல்லையா, அதான் புரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. பரி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா.